இது வந்து மாகாணி கிழங்குன்னு சொல்லுவாள். ஆக்சுவலாக அது சாப்பிட்றவாளுக்கு தெரியும். இது ஒரு மாதிரி வாசனை அடிக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. லிவருக்கும் மெயினாக இந்த பிளட்டில் ப்யூரிஃபை ஆகி கொஞ்சம் பிளட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அரிப்பு இருப்பு அதெல்லாம் உடம்புல வராது. நல்லா பசி எடுக்கும். நல்லா இந்த கிழங்கு மாகாணி கிழங்கு வந்து ஊருக்கு தெரிஞ்சவா வந்து இது மிஸ் பண்ணவே மாட்டான். இது வின்டரில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாகாணி கிழங்கு. இது என்ன பண்ணணும், இப்படி தான் வேறாக இருக்கும், இந்த மாதிரி இப்படி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இது என்ன பண்ணால் 2 நாளைக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. 2 நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டா எடுக்கிறது தோல் சீக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி 2 நாள் ஊற வச்சு தான் கொஞ்சம் சாஃப்டாகும். ஆனாலே நல்லா அப்படி தோலை சீச்சுருக்கும். இந்த ஆக்சுவலாக தோல் சீவு இல்லாமல் இந்த கத்திலையோ இல்லை ஸ்பூன் இருந்தால் ஆற்றுல ஸ்பூனில் கூட இப்படி எடுத்தால் டக்குன்னு அப்படியே க்ளீனாக வந்துடும், ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதில் என்ன முக்கியமானதுன்னா, இதை வந்து என்ன பண்ணணும்னா தோல் சீச்சிட்டு நடுவில் வேர் மாரி ஒன்று இருக்கும், அந்த வேர் எடுத்துடணும். அது வேர் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு போடணும். இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது மாகாணி கிழங்குன்னு சொல்லுவாள். சில பேருக்கு இந்த வாசனை பிடிக்காது. அந்த வாசனை பிடிக்காதவா என்ன பண்ணலாம், மாங்காய் இஞ்சி சேர்த்து போடலாம். மாங்காய் இஞ்சி இதையும் சேர்த்து போட்டால், ஆனால் அது வந்து மாங்காய் இஞ்சி போட்டால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. மாகாணி கிழங்கு மட்டும் வச்சா 1 இயர் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. இது நல்லா தோலை சீச்சிட்டு என்னது பாருங்கள், சீச்சு வச்சுட்டு கட் பண்ணணும். அப்படி நடுவில் அப்படி கட் பண்ணோம்னா இந்த மாதிரி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது நடுவில் வேர் வேணும். வேர் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த வேர் நடுவில் வேர் மாதிரி இருக்கும். இந்த 2ஆக கட் பண்ணோம்னா நடுவில் வரும் இந்த வேர். இந்த வேர் இதுலேயும் எடுத்துருக்கேன். ஏதோ இந்த வேர் எடுத்துட்டேன். இந்த வேர் எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து பொடி பொடியாக நறுக்கிடணும். வேர் தான் நறுக்க வராது. ஸோ வேர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். நடுவில் இருக்கிற வேலை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். அதை நம்ம சின்னதாக அழகாக நறுக்கினோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பொடியாக நறுக்கின்ட்டு இதில் என்ன பண்ணணுன்னா மஞ்சப்பொடி, உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து மிளகாப்பொடி. முக்கியமானது என்னென்னா தயிர் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரது, ரொம்ப குளிக்கக்கூடாது. அப்போலாம் உரக்குத்தி தோஞ்சி உடனே போட்டுருணும். ஏன்னா அது 1 இயர் 2 இயர் வச்சுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த புளிப்பு ஏற அது வந்து நல்லா இருக்காது. அதனால் மெயினான முக்கியமான விஷயம் வந்து புளிப்பு இல்லாத தயிர், மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுட்டுருந்தோம். இது ஆக்சுவலாக ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும். இது பாருங்கள், இது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டது எப்படி இருக்கு பாருங்கள். இது தொட்டால் தெரியும் உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக அமுங்கும். அப்படியே தொடும்போது அப்படியே நல்லா அமுங்கி வாய் கடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆற்றுல. ஸோ இது வந்து குழஞ்சாதம், மோர்ஞ்சாதம் எல்லாத்துக்கும் எப்படி போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இதேமாரி இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி போட்டுட்டு தயிரையும் போட்டு கலக்கி வைக்கணும். கலந்ததுக்கப்புறம் அப்படி ஆகும். மெயினாக வந்து உப்பு, இந்த தயிர் வந்து இது இல்லாத புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறம் டெய்லி வந்து கொஞ்சம் கலக்கி விட்டு வச்சுருங்க. அப்படியே வச்சு வைக்கக்கூடாது. கலக்கி இப்படி விட்டு வச்சுருந்தோம். அப்படியே ஒரு வாரம் அப்படி நறுக்கி போட்டு ஒரு 4-5 நாள் அட்லீஸ்ட் 1 வாரம் விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக அது மாதிரி ஆகிடும். இது 1 இயர் 2 வருஷம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. இது பாருங்கள், இது நான் வந்து போட்டு 1 மாதம் ஆகுது. நல்லா ஒரு 6 மாதம் வெளில வச்சுட்டு அப்புறம் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் வெளியிலே வைப்பேன் 1 வருஷம். அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. மாகாணி கிழங்கு ஊறுகாய் இது போட்டு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டதுக்கும் 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஊறிட்டு நல்லா மஞ்சளாக நல்லாயிருக்கும் மாகாணி கிழங்கு. சப்போஸ் இது வந்து இந்த வாசனை பிடிக்காதவா என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் மாங்காய் இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன், கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டு வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. லெமன் போட்டு பச்சை மிளகா போட்டு பண்ணுறது வந்து 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம். இது 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது மாகாணி கிழங்கு ஊறுகாய்.